அன்னை மரியாளின் அமலோற்பவ திருநாளான இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. டிசம்பர் மாதத்தில் வருகின்ற எந்த ஒரு கத்தோலிக்க விடுமுறையாக இருந்தாலும் அந்த விடுமுறையானது கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய சாயலாகவே அமையப்பெறுகின்றன. அந்த வகையில் அன்னை மரியாளினுடைய அமலோற்பவ திருநாளானது இலங்கை போன்ற நாடுகளில் எம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் ஒரு பொது விடுமுறை அல்ல. இருந்தாலுமே கூட பனாமா, இத்தாலி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் அன்னை மரியாளினுடைய அமலோற்பவ திருநாள் தினத்தை பொது விடுமுறையாக அறிவித்திருக்கின்றார்கள். ஜேசு கிறிஸ்துவின் தாயான அன்னை மரியாள் ஜென்ம பாவமின்றி இப்பூமியில் அவதரித்தார் என்பதை கொண்டாடும் நாளையே கத்தோலிக்கர்கள் மரியன்னையின் அமலோற்பவ திருவிழாவாக கொண்டாடுகின்றார்கள். கத்தோலிக்கர்களுக்கு இந்த நாள் கடன் திருநாளாகும். ஆகவே அவர்கள் கட்டாயமாக திருப்பலி பூசைகளில் இந்த நாளில் கலந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். அமலோற்பவ திருநாள் என்று வரும் பொழுது அன்னை மரியாளினுடைய கருவில் இயேசு கிறிஸ்து உருவான நாளாகவே குறிப்பிட்ட சிலர் கருதுகின்றார்கள். ஆனால் உண்மையில் இந்த நாளானது டிசம்பர் மாதம் நத்தார் பண்டிகைக்கு முன்னராக 9 மாதங்களுக்கு முன்னர் மார்ச் மாதம் 25ஆம் தேதி தான் கொண்டாடப்படுகின்றது. ஆனால் அமலோற்பவ திருநாள் என்பது கன்னிமரியாள் அவருடைய தாயாரான புனித அன்னமாளினுடைய கருவில் ஜென்ம பாவமின்றி உருவான நாளாகும். புனித அன்னமாள் மற்றும் சுவக்கின் ஆகியோர் தொடர்பில் திருவிவிலியத்தில் குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் அவர்களின் பெயர்கள் சில ஆரம்ப கால கிறிஸ்தவ நூல்களில் காணப்படுகின்றன. அன்னமாள் மற்றும் சுவக்கின் ஆகியோருக்கு திருமணமாகி நீண்ட நாட்கள் சென்றிருந்தாலும் அவர்களுக்கு குழந்தை பேரின்மையால் துயருற்று இருந்தார்கள். அவர்களுக்கு தேவதூதர் தோன்றி, நீங்கள் இந்த உலகை போற்றும் ஒரு குழந்தையை ஈன்றெடுப்பீர்கள் என்று உரைத்தார். அன்னம்மாள் தன் குழந்தையை கடவுளின் சேவைக்கு வழங்கியதால் புனிதமானார். இந்த நாள் குறைந்தது 8ஆம் நூற்றாண்டில் இருந்து கொண்டாடப்படுகின்றது. மாசற்ற என்ற சொல்லுக்கு மரியாள் பூர்வ பாவம் இல்லாமல் பிறந்தார் என்பது அர்த்தமாகும். ஜென்ம பாவம் என்பது ஆதாமின் பாவத்திலிருந்து தோன்றிய தவறான செயல்களுக்கான அடிப்படையாகும். பல நூற்றாண்டுகளாக புனித தாமஸ் அக்வினாஸ் உட்பட பல முன்னணி இறையியலாளர்கள் மாசற்ற கருத்தாக்கத்தை கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இறுதியில் 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை 9வது பயஸ் இந்த நாளை விசுவாசத்தின் பிரகடனமாக வரையறுத்து அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அமலோற்பவ திருவிழா என்பது கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மகனை இவ்வுலகிற்கு அனுப்புவதற்காக மரியன்னையை தேர்ந்தெடுத்த நாளாக கொண்டாடப்படுகின்றது. இதுவே கத்தோலிக்க நம்பிக்கையாகவும் காணப்படுகின்றது. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம், அவள் உன் தலையை நசுக்குவாள். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.